வாழ்த்துக்கள். நான் தொடர்ந்து நிறைய பேசியிருந்தீங்க அருண் ஐபிஎஸ் குறித்து. அவருடைய இந்த இடமாற்றம் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஓவரால்? லஞ்சம் வாங்கியே பெருகிட்டு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சவனே அவனை குறித்து லஞ்சம் ஒழிப்பு போட்டீங்க. இது சிஎம்க்கு நல்லது இல்லைங்க. நம்மளை பொறுத்தவரை சிஎம் ரொம்ப தெளிவாக இருக்காரு. எதை செய்தாலும் எது தவறு செய்தாலும் அந்த தவறு செய்பவர்களை நான் நிச்சயமாக இவன் பதவி ஏற்று 40 நாளாக அருண் 40 நாளில் தமிழ்நாடு முழுக்க ரைடுன்ற பொருளில் இவனே முன்கூட்டி சில விஷயங்களை பண்ணி இது தமிழ்நாடு முழுக்க செட் பண்ணான். அதனால தான் டிவிஎஸ்சியில் போய் இன்னொரு இன்ஸ்பெக்டரை அந்த அம்மாவை ரெடி பண்ணி பார்த்தான். அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லி உடனே அந்த அம்மா மேலேயே பொய் வழக்கு போட்டு தேவாசீர்வாதத்தையும் இந்த அயோக்கிய பையன் அருணையும் கொண்டு போய் எங்கேயா வெளியில போட வேண்டியதானே? எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே ரூட்டு போட்டுக்கிறான் ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு? இதெல்லாம் முதலமைச்சர் கவனிக்கணும். இந்த பாருங்க, இதெல்லாம் எத்தனை அதிகாரி உங்ககிட்ட சொல்லுவான்னு தெரியாது, எத்தனை ஐபிஎஸ் சொல்லுவான்னு தெரியாது. இந்த ஊடகத்தின் வாயிலாக விசில் போயர் வாயிலாக விசில் சேனல் வாயிலாக நான் விசில் அடிச்சு சொல்றேன், இந்த அயோக்கியர்களை இவர்களை இப்படியே இப்ப நீங்க முடிச்சு விட்டீங்களா? ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் இறந்துட்டா தெரியுங்களா? இவன் தான் கொலையே பண்ண, போலீஸை வச்சே கொலை பண்ண. இவனை மாதிரி காவல்துறை அதிகாரிகளை நீங்க எப்படி வச்சுக்கிட்டு? நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்க, டிஐஜி விஜயகுமார் கோயம்புத்தூர்ல அவர் சூசைட் பண்ணதாக சொன்ன வழக்கு நீங்க ரீஓபன் பண்ணி பாருங்க. அருண் தான் அக்யூஸ்ட். அருண் மூலியமாகத்தான் கொலை செய்யப்பட்டது. அந்த அனைத்து ஆவணங்களுமே என்கிட்ட இருக்கு. அதை தான் திருட்டு போனா இந்த திருட்டு பையன் திருடங்கிட்டே சாவி கொடுக்காதீங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், திருடங்கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னா அருண் திருடன், திருட்டு பையன் திருட்டு புத்தியை தான் காட்டுவான். அவனுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் போயிட்டு அந்த ஒரு காவல்துறையுடைய ஒரு ஆய்வாளர், ஒரு பெண் ஆய்வாளரை எந்த அளவுக்கு அவன் தரங்கட்ட லெவலில் இறங்கி பண்ணான்னா, இந்த ஆட்சி 25 நாள் ஆச்சு. இன்னும் அந்த அம்மா மறுபடியும் அதே சீனை, பழைய முதலமைச்சர் காமிச்சாங்கல்ல, எதையாவது பழசையே போட்டு காமிச்சு அந்த ஏமாத்தினாங்க. அதே மாதிரி நம்ம சிஎம் விஜய் ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி, இது முதலமைச்சருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதை நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன், வழியில் சொல்கிறேன், வேதனையை சொல்கிறேன், எதுவான சொல்கிறேன். எனக்கு ஒரு சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள எனக்கே இவ்வளோ பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கி பொய் வழக்கு போடுற ஒருத்தனை அவனை இன்னும் எப்படி சார் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க? அவன் நடமாட்டமாக விட்டு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா சார்? அவன் இப்போதான் ஏதோ மக்கள் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஏதோ நினைக்கிறாங்க, வேற ஒரு விஷயம் நடக்குதுல அந்த நாட்டில். நாம் கடவுளாக பார்த்து ஏதோ ஒரு ஒரு பிரமிப்பை உருவாக்கிட்டாரு, ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. அது இவர் தான் சிஎம். இவரால் தான் இத்தனை நல்லது செய்ய முடியும்னு நினச்சி மக்கள் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த அயோக்கியர் அரசியல்வாதிகளை ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் ஆசீர்வாதம் பிரமாதமா இருக்கும் பிரதர். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சட்ட போராட்டங்கள் ஒவ்வொன்றா வெற்றி பெற்றுட்டு இருக்கு. நான் தொடர்ந்து நிறைய பேசியிருந்தீங்க அருண் ஐபிஎஸ் குறித்து. இப்போ அவருடைய இந்த இடமாற்றம் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க ஓவரால்? இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, நான் குறிப்பாக சொல்கிறேன், என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரையும் நான் கிரெடிபிலிட்டி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஓகே, இந்த கிரெடிபிலிட்டி முழுக்க அரசு செய்த முன்னாள் இருந்த அரசாங்கத்தில் எப்படி இவங்க பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு ஒரு முட்டா பீஸு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் முரட்டு பீஸாக வேலை செஞ்சானுங்க. இந்த காவல்துறை அதிகாரிகள், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் சொல்ல எது கேட்டாலும் காதலியே வாங்காத செவிட்டு பை அரசாக தான் திமுக அரசு இருந்துச்சு. அதனாலுடைய விளைவு என்னன்னு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். உங்களை முட்டு சந்தில் உண்மை முதலமைச்சரை விட்டுருவானுங்க அப்படின்னு முருகானந்தத்தில் ஆரம்பித்து, சுப்பையா சாக்கில் ஆரம்பித்து, டேவிட்சனில் ஆரம்பித்து, அருண் போன்ற அயோக்கியனை ஆரம்பித்து இவ்வளோ பேருக்கும் நம்ம முன்னா இருந்த முட்டா பீஸ் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். அடுத்ததாக இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு பல பேரை இவர்கள் யாருன்னு ஆரம்பத்திலேயே டப்னு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான உள்ள சில நபர்கள் இந்த முரட்டு பீஸ் இருக்குல்ல அருண், முரட்டு பீஸு மட்டும் இல்லை, ஊழல் பீஸு, அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆளை லஞ்ச வளர்ச்சியிலேயே இருந்த ஒருத்தனை லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அதிகாரியாக நியமனம் பண்ணும்போது என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவித்தேன். காரணம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இங்கே எந்த பவர் சென்டர் இருக்காது,
ஒரே பவர் சென்டர், அது விஜய் மட்டும்தான் பவர் சென்டர். யார் தவறு செய்தாலும் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன். முன்ன இருந்த தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, அத்தனை சக்திகளுமே யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். யார் ஊழல் செய்தால் நடவடிக்கை எடுப்பேன். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரியே லஞ்சம் வாங்கிக்கிட்டு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அருண் போன்ற அயோக்கியர்களை நீங்கள் வந்து நியமனம் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு வாராகி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து இதை முதலமைச்சர் கவனத்துக்கு, குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள் ஆரம்பித்து, அந்த தொண்டர்கள் ஆரம்பித்து, அந்த கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆரம்பித்து அத்தனை பேருக்குமே பொய் வழக்கு, இளைஞர்கள், பல்வேறு விதமான சோதனைகளில் தாவேக்காக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு தனிப்பட்ட வன்மமோ ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம செய்யலை. இந்த அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும். 60 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியும் நாட்டையும் நாசமாக்கிய இந்த காவல்துறையில் சேர்ந்த இந்த அதிகாரிகள்லாம் உங்களுக்கு பின்னாடி எப்படியாவது வேலை செய்வானுங்க. உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். அருண் போன்ற, டேவிட்சன் போன்ற, சுப்ரியா சோகு போன்ற இந்த அதிகாரிகளெல்லாம் உங்களுக்கு குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. இவனுக்கு இதிலே ஊழல்லையே ஊர்னவனுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். முதலமைச்சருடைய இதை வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன், கிரெடிபிலிட்டி வந்து எவன் எடுத்தாலும் அவன் ஒரு அயோக்கியன். முதலமைச்சரை தவிர மீதி யாராவது நான் தான் அருணை காலி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் பெரிய அயோக்கியனாக இருப்பான் ஃபஸ்ட்டு. இது முதலமைச்சருடைய நேரடியான ஒரு விஷயம். அவன்கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டு திருடங்கிட்டே சாவி கொடுக்காதீங்கன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஓகே, திருடங்கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னா அருண் திருடன், திருட்டு பையன், திருட்டு புத்தியை தான் காட்டுவான். அவனுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய தெரியாது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் போயிட்டு அந்த ஒரு காவல்துறையுடைய ஒரு ஆய்வாளர், ஒரு பெண் ஆய்வாளரை வந்து எந்த அளவுக்கு அவன் தரங்கட்ட லெவலில் இறங்கி பண்ணான்னா அப்போ என்ன வன்மம் இருக்கும் அந்த அருணுக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் பல இடங்களில் இந்த பத்திரப்பதிவு துறையில் இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரு ஏஐஜி, பாலசுப்ரமணியன் ஒரு ஏஐஜி, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அதிகாரி லஞ்சத்தில் வீடு கட்டியிருக்காங்க, அக்கா தங்கச்சி தம்பி பேரில் வீடு கட்டியிருக்காங்க. ஒரு புகாரை கொடுத்தா அந்த புகாரை க்ளோஸ் பண்ணுறான் இந்த அருண். ஒரு ஏஜி பாலசுப்ரமணியன்ற ஒருத்தரை ஆதாரமோட டாக்குமெண்ட்டோட கொடுக்குறோம். அதை வந்த உடனே அவனுடைய கையால் அவன் மீது அவன் வந்து தான் எனக்கு வந்து இன்னொரு பொய் வழக்கு போட வைக்கிறான். அவனெல்லாம் வச்சு அவனுக்கு திருப்தி பண்ணி தரான். இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த மாதிரியான ஒரு கேவலமான அதிகாரியில் போட்டால் எப்படி வந்து லஞ்சத்தை ஒழிப்பீங்க? லஞ்சம் வாங்கியே பெருகிட்டு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சவனே அவனை குறிப்பிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிங்கன்னா, ஸோ இது சிஎம்க்கு நல்லா தெரியுங்க. இதை எவனாவது கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிறான், நான் இல்லை, எவன் எடுத்தாலும் சரி அவன் ஒரு அயோக்கியனாக இருப்பான். ஓகே சார், நம்மளை பொறுத்தவரை சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. எதை செய்தாலும், எது தவறு செய்தாலும் அந்த தவறு செய்பவர்களை நான் நிச்சயமாக தண்டிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது போல தான் நானும் சில சொல்கிறேன். இன்னும் சில அதிகாரிகள் இருக்காங்க. நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஃபுட்செல் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பக்கத்தில் அமுதான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. யார்? உமாநாத்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் மீது ஏதோ டெண்டர் சம்மந்தமாக ஏதோ முறைகேடு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவனுங்க பண்ணுவானுங்க தான் சொல்கிறோமே, இவனுக்கு பண்ணக்கூடியவங்க தானே. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பண்ணக்கூடியவன் தான், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியதான், லஞ்ச லாவண்ட்லேயே பெருகினவன் தான். இவனை வச்சு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட வேண்டிய ஆட்கள் இவங்கெல்லாம். சுப்ரியா சாகுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். கடந்த ஆட்சியில் நான் ஒரு வீடியோ தரேன் தம்பி, 2 வீடியோ தரேன். உதயநிதியை வைத்து ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள்லாம் கொடுத்தோம் வனத்துறையில் அப்படின்னு அந்த சுற்றுலா வனத்துறை மற்றும் அமைச்சராக இது வனத்துறை மற்றும் செயலாளராக இருக்காங்க. கிட்டத்தட்ட அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கு. அந்த அம்மா இதுவரையும் 5 வருஷமாக இந்த அதே துறையில் உட்காந்துருக்காங்க. இந்த ஆட்சி வந்து 65 நாள் ஆச்சு. இன்னும் அந்த அம்மா மறுபடியும் அதே சீனை, அதாவது பழைய முதலமைச்சரை காமிச்சாங்கல்ல, எதையாவது பழசையே போட்டு காமிச்சு அந்த ஆளை ஏமாத்தினாங்க. அதே மாதிரி நம்ம சிஎம் விஜய் ஏமாத்துறதுக்கு
ஒரு கும்பல் கிளம்பி இந்த மாதிரி சுப்ரியா சாகு துப்பாக்கி கொடுத்த மாதிரி அந்த வனத்துறை காவலர்களுக்கு, அப்புறம் வாகனம் கொடுத்த மாதிரி, இதெல்லாம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதே துப்பாக்கி, அதே காவலர், அதே வண்டி. எப்படி சீட்டிங் பண்ணுறான் பாருங்க. இந்த சுப்ரியா சாகு போன்ற ஆட்களை எதுக்கு நீங்கள் வந்து இன்னொரையும் அதே இடத்துல வச்சிருக்கீங்க? இதுதான் கேள்வி. ஓகே. உமாநாத்தை தூக்குறீங்க, அமுதாவை எதுக்கு நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க? அமுதாவும் டேவிட்சனும் நேராக வந்து என்ன பண்ணாங்க அந்த கரூர் சம்பவத்தில்? என்னமோ விஜய் அவர்கள் தான் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தான் மற்ற 41 பேரையும் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி தகவலை பரப்பி ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த டேவிட்சன் போன்ற, தேவாசீர்வாதம் போன்ற, இந்த அருண் போன்ற, இந்த அமுதா போன்ற, சுப்ரியா சாகு போன்ற இவங்களெல்லாம் வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சு சம்பளம் கூட கொடுக்கூடாது, காத்திருப்பு கொடுத்தா சம்பளம் கொடுத்தாகணும். இவனெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உருவாக்கணும். நீங்கள் அங்கே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஓகே. எவ்வளவோ காவல்துறை அதிகாரி இருக்காங்க தமிழ்நாட்டில். சொல்ல முடியும். ஏடிஜிபி லெவலில் அருணால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நம்ம சிபிசிடி ஆஃபீஸ் வளாகம் இருக்கு இல்லையா எங்கூரில், அங்கே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு ஏடிஜிபி லெவலில் இவங்க பேட்ச்மெண்ட், அருண் பேட்ச்மெண்ட். அவன் ஆரம்பத்துலேயே அந்த அம்மாவை ஏமாத்தினேன், அந்த அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அந்த அம்மா அலுவலகத்தில் நீங்கள் யூடியூப்ல இருக்க செக் பண்ணிக்கங்க. அந்த அம்மா அலுவலகத்துலேயே அவனை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ண ஒரு அதிகாரியை, ஒரு ஈக்குவல் கேடரில் உள்ள அதிகாரி. அதே மாதிரி பிரேம்குமார்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். இவன் வந்து அருண் வந்து திருப்பூரில் வேலை செய்யும் போது வேண்டுமென்றே அவர் மீது பழி சுமத்தி, இப்போ டிஜிபியாக வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், அந்த ட்ரீட்மெண்ட் ஆகிட்டார். நல்ல அதிகாரிகள் இவனுடைய வன்மத்துக்காக எதை வேணாலும் பலி கொடுப்பான். இந்த தினகரன் ஒருத்தர் ஏடிஜிபி, இவர் பேட்ச்மேட்டு, அவர் மீது ஒரு வன்மத்தை உருவாக்கினான். ஏற்கனவே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் இறந்துட்டா தெரியுங்களா, இவன் தான் வந்து கொலையே பண்ணான், போலீஸை வச்சே கொலை பண்ணான். இவனை மாதிரி காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டு, நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். டிஐஜி விஜயகுமார் கோயம்புத்தூரில் அவர் சூசைட் பண்ணதாக சொன்ன வழக்கை நீங்கள் ரீஓப்பன் பண்ணி பாருங்கள். அருண் தான் அக்யூஸ்டு. அருண் வந்து மூலியமாகத்தான் கொலை செய்யப்பட்டிருக்குது. அந்த அந்த அனைத்து ஆவணங்களுமே என்கிட்ட இருக்குது. அதை தான் திருட்டு போனான் இந்த திருட்டு பையன், இந்த அருண். என்னை கைது பண்ணி அந்த ஆவணங்களை திருடணும் இருக்கா. இப்போ கடைசியாக ஒரு மொபைல் போனுங்க, இந்த 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 ஒருத்தன் இருக்கான், இந்த பாண்டி பஜாரில் ஒருத்தன், காவல்துறைக்கே வந்து அவெல்லாம் என்னத்துக்கு வேலைக்கு வந்தானே தெரியல. திருட்டு பசங்கள்லாம் காவல்துறை ஆய்வாளர் இருக்கான் பாண்டி பஜாரில். இந்த முகேஷ் ராவுன்னு ஒருத்தன், அவன் என் ஃபுல் செல்ஃபோனை திருடி எடுத்துகிட்டு போய் அருண்கிட்ட கொடுக்குறான். குமரேசன் ஒருத்தன் இன்னைக்கு வரையும் சென்னை சிசிபியில் ஒரு ஏடிஎஸ்பியாக இருக்கிறான். அவன்லாம் வந்து இவனோட ரிலேட்டிவ், ஒரு கேவலமானவனுங்க. அவனுக்கு எதுக்கு இந்த டபுள்யூ வேலை பார்த்தானுங்க அருணுக்கு? இவனெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் கிடையாது தம்பி. இந்த அரசாங்கத்துக்கு கலங்க ஏற்படுத்தும், அவப்பேர் ஏற்படுத்தும், மோசமான செயல்பாடு ஏற்படுத்தும். இவனை மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் சென்னைக்குள்ளே வச்சிருக்கீங்க. இந்த ஆரோக்கியன்னு ஒரு டிசி, ஒரு அயோக்கிய பையன், அவன் வந்து இங்கே ஹியூமன் ரைட்ஸில் இருக்கான். இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை மீறக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு இன்னைக்கு வரையும் அவனை மனித உரிமைகளை போட்டு வச்சிருக்கீங்க. இவனெல்லாம் யாருங்க பார்க்கறது? மக்களால் எவ்வளோ பெரிய அவப்பேர். இந்த இதை மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லுவோம். இன்னும் தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். இல்லை சார், இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து முன்னாடியே வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து இருந்தது. இப்போ நீங்களுமே அந்த எதிர்ப்புகள் குறித்து பேசியிருக்கீங்க, ஏன் இவருக்கு வந்து இந்த பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மீறி தான் அந்த பதவி வந்து அவருக்கு கொடுத்தாங்க. சடனாக இந்த மாற்றம் வந்து ஏன் நிகழ்து? ஏன்னா ஒருவேளை இப்போ அதிகம் செய்திகள் நம்ம பார்க்கறது என்னன்னா, இவர் வந்து முன்னாள் அமைச்சர் மேலாம் அந்த மாதிரி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து வழக்கு போடுறாங்க, ஆனால் வந்து கைது செய்ய மாட்டாங்க. முன்னாடியே இந்த அறிவிப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இந்த இடமாற்றம்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? முன்னாள் அமைச்சர்களுக்கு, குறிப்பாக ஏவா வேலு போன்ற நபர்களுக்கு, நேரு போன்ற நபர்களுக்கு, இவர் வந்து அந்த முன்னாள் இந்த அரசியல்வாதிக்கு டபுள் வேலையை பார்க்குறதுல, டபுள் எம்ஏ வேலை பார்க்குறதுல ரொம்ப தெளிவானவர் தான் அருண். மிக தெளிவாக காவல்துறை அதிகாரி பொறுப்பு கொடுத்தாலும் வேலை பார்ப்பார், டபுள் எம்ஏ வேலை கொடுத்தாலும் வேலை பார்ப்பார். அப்படியாப்பட்ட ஒரு குற்றம் செய்யப்பட்ட ஒரு நபர்கள், ஊழல் லஞ்சத்தில் திளங்கிய நபர்கள், அரசியல்வாதிகளை கைது செய்யணும்னு அரசாங்கம் அது என்ன ஆவணம் இருக்குது அதை பார்த்து ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னால் அவனுக்கு இன்டிமேஷனை கொடுக்குறாங்க. இவனை எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போடுவீங்க? இந்த அயோக்கிய ராஸ்கல்ல இதனால சஸ்பெண்ட் பண்ணிருக்குமா வேணாம் பண்ணீங்க? அவனை கொண்டு போய் எங்கே போடுறீங்க? தமிழ்நாடு காவலர்கள் பயிற்சி நிறுவனத்துக்கு போடுறீங்க, இயக்கத்துக்கு, புரியுதுங்களா? இந்த போலீஸ் அகாடமிக்கு போடுறீங்க. போலீஸ் அகாடமினா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு?
வருஷத்துக்கு 1000 எஸ்ஐக்களை வந்து தமிழகத்தில் புதுசாக உருவாக்கி கொடுக்குற இடம். அவன் ஒரு மாணவனாக இருந்து இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. இந்த இதில் அகாடமியிலேருந்து வரக்கூடிய ட்ரைனிங்கில் வரக்கூடிய எஸ்ஐஸ் ஒரு அயோக்கியனை லஞ்சம் லாவணியத்தை வாங்கக்கூடியவனை இப்படி ஒரு கேவலமான ஒரு அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி சில அதிகாரிகளை கேவலப்படுத்தினவனை கொண்டு போய் நீங்கள் அதில் போட்டிருக்கீங்க. அவனெல்லாம் வீட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கணும். அவனை சஸ்பெண்ட் பண்ண வேணாமா அவனை? இல்லை சார், இப்போ அதுக்காக நம்ம அவர் சும்மா வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல சார். சும்மா வச்சுக்கிறது இல்லை சார். அவன் தான் அயோக்கியன்னு எத்தனைவே சொல்லிப்பா. எனக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து க்ளீனாக அவனுக்கு ரிப்போர்ட் போடுறாங்க 3 நாளுக்கு முன்னாடி. இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருக்கான், அவனை வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போடுறாங்க. இதுக்கப்புறமா அவனை எப்படி வச்சுருப்பீங்க? ஒரு அதிகாரம் கை. இப்போ நீங்கள் அகாடமின்னு சொல்கிறீங்க. அகாடமி என்ன அது? போலீஸ் அகாடமின்றது எவ்வளவு? ஒரு 1000 இளைஞர் கொடுக்குற இடம், அந்த ஒரு நல்ல மாணவர் உருவாக்குற இடம். அந்த இடத்துல போய் போடலாமா? ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷாக வரான், மாணவர் பருவம். நம்ம ஏன் எதிர்பார்க்குறோம்மா? ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தன் வந்தான்னா சமூகத்தில் ஏதாவது நல்லது செய்வான்னு நினச்சி வரும். அவனை அழுக்காகிடுவானே 1000 பேரையும். இந்த அருண் இவனை மாதிரியே சொல்லி கொடுப்பான்ல. எப்படியாப்பட்டவனை கொண்டு போய் நீங்கள் எப்படி அகாடமிக்கு போடுறீங்க? இந்த டேவிட்சன் ஒருத்தர் இருக்கா, திருட்டு பையன், பாஸ்போர்ட் திருடன். ஒரு பக்கம் செல்ஃபோன் திருடன் அருண் இருக்கான், ஒரு பக்கம் பாஸ்போர்ட் திருடன் இருக்கான். அவனை கொண்டு போயிட்டு நீங்கள் அவனை வந்து இப்போ நல்ல பதவியில் வச்சுருக்கீங்க. சென்னையில் இருக்கலாமா? அவனுங்க கொண்டு போய் ராம்நாட்லேயோ இல்லை மண்டபத்திலேயோ அல்லது நாகர்கோயிலில் இருக்கிற பஸ் டிப்போலையோ அவனுக்கு பஸ் துறைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. ஐபிஎஸ் அதிகாரின்னா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணுங்க. அவன் பார்த்த போலீஸ்ன்னு அப்படி கம்பீரம் இருக்கணுங்க. இது வந்து முதலமைச்சருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதை நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன், வழியில் சொல்கிறேன், வேதனையை சொல்கிறேன், எதுவான சொல்கிறேன். எனக்கு ஒரு சமூகத்து மேல் அக்கறை உள்ள எனக்கே இவ்வளோ பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கி பொய் வழக்கு போடுற ஒருத்தனை அவனை இன்னும் எப்படி சார் உயிரோட விட்டு வச்சுருக்கீங்க? அவன் நடமாட்டமாக விட்டு வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா சார்? அவன் எத்தனை போலி என்கவுண்டர்கள் அவன் மேலே. இந்த மாதிரி பல தவறான செயல்பாடுகளையே செஞ்சுட்டு இருக்க ஒருத்தனை கொண்டு போய் நீங்கள் போலீஸ் அகாடமியில் போடுறீங்க. இதெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு மறுபடியும் சொல்கிறோம், இதையெல்லாம் மாற்றுங்க. இவனை அப்புறம் ஆட்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு இவனெல்லாம் பஸ் துறைக்கு விடுங்க, கிரீஸ் அல்ல. சரி, இப்போ அதே மாதிரி அருண் ஐபிஎஸ் மேலே வந்து நிறைய ஊழல் வழக்குகள் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அவர் இன்னும் சில நாட்களில் கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. நிச்சயமா. ஐயோ, நான் தான் சொல்கிறேன் பிரதர். நான் இப்போ 1-2 சொல்கிறேன். 2 பேர் தமிழ்நாட்டில் முக்கியமாக திருட்டு வேலையே முக்கியமாக வச்சுக்கிட்டு லஞ்சம் லாவணியத்தை மட்டும் பெருக்கிக்கிட்டு காசு கொண்டாட்டி பிள்ளைகள் பேரில் இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு காசு பண்ணுறவன் தான் டேவிட்சன், தேவாசரம், அருணும். இவெல்லாம் கைது செய்வோம். அதுக்கப்புறம் 2 பேர் இருக்கான், 3 எழுத்து முட்டா பசங்க நினச்சிட்டு இருக்கான் நம்மளை. சாரி, 3 எழுத்துக்காரனுங்க 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் நல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கான், ஒருத்தன் எங்கேயோ வந்து ரயில்வேல பொறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இன்னும் 2 பேரும் நான் விளக்கம் கொடுக்குறேன். அவங்க 2 பேரும் அதை விட பொம்பளை பிடிக்குங்க. ஒருத்தன் மேலே அவன் லவ் பண்ணி ஏமாத்தின ஒருத்தன், இன்னொருத்தன் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் திருவள்ளூரில் டீச்சர் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு ரூட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு அசல்வாட் பண்ணுறவன். சிபி சைடில் குப்பை கொட்டின புறம்போக்குங்க. சாரி, சிபி சைடில் தெரியாது, சிபி சைடில் இவனுங்க சீட்டிங் பண்ணுற அதிகாரிகள் ஒரு 3 எழுத்து இருக்கிறவங்க. இவனுங்க எல்லாத்தையுமே சிஎம் வந்து கையெடுக்கணும். ஏன்னா இதனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் இருக்குது 5 வருஷம் ஆட்சி ஆளணும். இந்த அயோக்கியர்கள் ஆட்சியில் நீங்கள் இந்த அதிகாரங்க, இந்த அதிகாரிகள் சரியாக இருந்தால் தாங்க உங்கள் அரசாங்கம் செயல்படும். நான் சொன்ன முன்னாடி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் இப்போ இருக்க சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் தமிழகத்தில் ஒரு அறவே ஒழிக்கப்பட வேண்டியது. தமிழகம் ஏற்கனவே 60 ஆண்டு காலம் நாசமாக போச்சு. திமுக அதிமுக எவன் வந்தாலும் சரி. இப்போ தான் ஏதோ மக்கள் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஏதோ நினைக்கிறான், வேற ஒரு விஷயம் நடக்குதுடா அந்த நாட்டில். நாம் வந்து கடவுளாக பார்த்து ஏதோ ஒரு பிரமிப்பை உருவாக்கிட்டாரு, ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அது இவர் தான் சிஎம், இவரால் தான் இத்தனை நல்லது செய்ய முடியும்னு நினச்சி மக்கள் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த அயோக்கியர் அரசியல்வாதிகளையும் அழிக்கப்பட வேண்டும். அயோக்கியத்தனம் அந்த அரசியல்வாதிக்கு அவனுக்கு அடிப்பணிந்து வேலை செய்யக்கூடிய இந்த அதிகாரியும் ஒழிக்கப்பட வேண்டும். இது இருந்தால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி மலரப்படும் என்று தான் என்னோட கருத்து. இல்லை சார், இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு வேணால் மாற்றலாம், ஆனால் அவர் தான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து ஒரு பவர்ஃபுல் சென்டராக வந்து இருப்பார். அவர் கீழே இருக்க ஆட்கள் வந்து எப்படியா இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக இருக்குங்க. இப்போ சென்னை மாநகரத்தில் குறிப்பாக சொல்லக்கூடிய அதிகாரிகள் வந்து சுற்றி, இப்போ நம்ம சென்னை மாநிலத்தில் புதிய ஆணையர் இருக்கார், மிஸ்டர் அருள்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் ஏசி
இன்ஸ்பெக்டர் எல்லாமே அருணுடைய அடியாட்கள், அதிகாரி இல்லை, அடியாட்கள். அவன் தான் இன்னைக்கு வரையும் இருக்கிறான். அவராலேயே முடியலைங்க. இப்போ இருக்க சென்னை மாநகர கமிஷனர் வந்து அமுல்ராஜ் அவர்கள் சும்மா 5 பேர் 10 பேர் 20 பேர் தான் மாற்றிட்டு இருக்காரு. ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர் இல்லை, ஒரு புதிய மாற்றமான டிரான்ஸ்ஃபர் இல்லை. எல்லா அயோக்கிய பணியும் இங்கே போட்டு வச்சுட்டு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் திரு அமுல்ராஜ் அவர்கள் வந்து இது போன்ற கருப்பாடுகளை களை எடுத்தால் மட்டுமே சென்னை மாநகரத்தில் நீங்கள் ஒழுங்காக நடத்த முடியும். ஏன்னா இந்த அயோக்கியம் அவ்வளோ பேரையும் கெடுத்துட்டு போயிட்டான். அவன் வாங்காத கை நீட்டாத இடமே கிடையாது. பார் நடத்துகிறவன், விபச்சாரம் நடத்துகிறவன் எல்லார்ட்டையுமே அருண் காசு வாங்கிட்டான். இதை விட என்ன இவங்களுக்கு வேணும்? அதை விட இன்னும் பல துறைகளுக்கு வர அவனை பொறுப்பு வர கொடுத்தாங்க. லஞ்ச ஒழிப்பு துறைன்னா எல்லா துறையும் சார்ந்து அவங்ககிட்ட வந்துருக்குது. அதில் ஒரு வசூல் பண்ணான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவர்களை வந்து முதலமைச்சர் வந்து அது எப்படி இவங்களெல்லாம் மாற்றி உத்தரவிடுவார்னு எனக்கு தெரியல. இல்லை சார், இந்த கடந்த 60 நாளில் பெரிய அளவில் வந்து ஊழல் பண்ணாங்களா சார்? 60 நாட்கள் இல்லைங்க, இவன் பதவி ஏற்று 40 நாள் ஆச்சுங்க அருண். ஓகே ஓகே. 40 நாளில் தமிழ்நாடு முழுக்க ரைடுன்ற போர்வையில் இவனே முன்கூட்டி சில விஷயங்களை பண்ணிடுறான். பண்ணி அதில் இருக்க அதிகாரிகள் பாதி பேர் வந்து பயந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு புரோக்கர் ஆரோக்கியன்னு ஒருத்தர் இருக்கான் இங்கே. அவன் ஒரு டிசி, டெப்டி கமிஷனர். இந்த சொன்ன பார்த்தீங்க ஏற்கனவே கிட்ட அடியாள வாசிந்தான். அவனை வச்சு தான் இவனுங்க எல்லாமே டீலிங் எல்லாம் பண்ணுறது. அதுக்கு பிறகு குமரேசன் ஒரு ஏடிஎஸ்பி சென்னையில் இப்போ இந்த சோஷியல் மீடியா பார்க்குற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவன் மனைவி யமுனா தேவி இருக்குல்ல, யமுனா தேவியுடைய ரிலேட்டிவ் அவன். ஓகே. அவனும் அதே பொழப்ப தான் பார்த்துட்டு இருக்கான். புரோக்கர் தான் இந்த அதிகாரிகள்லாம். இவனுக்கு புரோக்கரோட பார்த்தாங்கன்னா அப்போ பயந்துக்கிட்டு யார்கிட்ட சொல்லுவா, ஐயோ இவங்க தான் நெருக்கமானவங்க டிவிஎஸ்சிக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இவன் தனிப்பட்ட முறையில் காசு வாங்கி கொடுக்குறதுக்கு புரோக்கரோட பார்க்குறது தான் இந்த அதிகாரியில். இது தமிழ்நாடு முழுக்க செட் பண்ணான். அதனால தான் வந்து டிவிஎஸ்சியில் போய் இன்னொரு இன்ஸ்பெக்டரை அந்த அம்மாவை ரெடி பண்ணி பார்த்தான், நீங்கள் வந்து எனக்கு வசூல் பண்ணி கொடுக்குறதுக்கு. அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த அம்மா மேலேயே பொய் வழக்கு போட்டு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த அம்மாவும் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குது. அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போகிறான். ஏன்னா நீதிமன்றம் காரி துப்புறானுங்களே ஒருத்தனை. அருணம்மா இப்போ நீதிமன்றம் பார்த்துங்க, கடந்த இது மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் இது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி மீது எந்த காழ்ப்புணர்ச்சியோட யார் பேசினார்? இவன் செய்கிற அயோக்கியத்தை அப்படியே நீதிமன்றம் உரிச்சு காட்டுது. இது தமிழக முதலமைச்சர் புரிய வேண்டாமா? இவனை இன்னும் எதுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தான் நான் கேட்பேன். இவனை உட்கார வச்சு என்ன பண்ண போறீங்க? இது ஒரு 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 மாதிரி வண்டலூர் மிருகம் இருக்கு இல்லையா, பக்கத்தில் தான் அந்த ஊனமாஞ்சேரி அந்த போலீஸ் அகாடமி. இப்போ மிருகங்கள்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம், இவனை பார்த்து ஐயோ என்னென்ன புது மிருகம் ஒன்று வந்துருக்குதுன்னு பார்க்கும். ஏன்னா இவன் வந்து அது மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இவனுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். இது பாருங்க, பொய் வழக்கு போடுறவன் அவன் பொண்டாட்டிக்கு காசு கொடுத்தா கூட ஒட்டுக்குவோம், அவன் மாரி பண்ணுவான். புரியுதுங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் பார்க்க மாட்டான், அவன் துட்டு வாங்குறதான் பழக்கம். எப்படியாப்பட்டவர்கள் முதலமைச்சர் நிச்சயமாக இவனை போன்றவர்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும். ஆல்ரெடி கொண்டு போய் இவனை எங்கேயாவது நாகர்கோவில் டிப்போலையோ அல்லது ராமநாதபுரம் மண்டபத்திலேயோ இவனை போட்டு வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா, இவன் இங்கே சௌரியமாக போகிறதுனால தானே இந்த வேலையை வச்சுருக்காங்க. சென்னையிலே இருக்கிறதுனால நேராக லாபி போய்ப்பானுங்க. ஏதோ ஒரு லாபியோட தொடர்பே இருப்பானுங்க. ஒரு காலகட்டத்தில் ஜாஃபர் சேட்டியும் ஜாங்கிட்டையும் கொண்டு போயிட்டு அந்த அம்மா நாகர்கோவிலில் ஒருத்தனையும் இதில் வந்து ராம்நாடுலேயும் ஒருத்தனையும் போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜாஃபர் சேட்டை கொண்டு போய் ராம்நாட்டில் போட்டாங்க, இந்த ஆளை கொண்டு போய் ஜாங்கிட்ட நாகர்கோவிலில் போட்டாங்க. அந்த மாதிரி இந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் இந்த அயோக்கிய பையன் அருணையும் கொண்டு போய் எங்கேயா வெளியில் போட வேண்டியது தானே? எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு உங்கள் பின்னாடியே வந்து ரூட்டு போட்டுக்கிறான் ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு? இதெல்லாம் முதலமைச்சர் கவனிக்கணும். இந்த பாருங்க, இதெல்லாம் எத்தனை அதிகாரி உங்ககிட்ட சொல்லுவான்னு தெரியாது, எத்தனை ஐபிஎஸ் சொல்லுவான்னு தெரியாது. இந்த ஊடகத்தின் வாயிலாக, விசில் போயர் வாயிலாக, விசில் சேனல் வாயிலாக நான் வந்து விசில் அடித்து சொல்கிறேன், இந்த அயோக்கியர்களை இவர்களை இப்படியே இப்போ நீங்கள் வந்து முடிச்சு விட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும். இது இன்னைக்கியோடு முடிச்சு போகிற கதை கிடையாது. விஷம். இந்த மாதிரி விஷத்தெல்லாம் நீங்கள் முறிக்கப்பதற்கான மருந்துகள் நாங்களாக தான் இருப்போம். இந்த விஷ கிருமிகளை முறிக்கக்கூடிய மருந்தாக வாராகி விசில் போயராக இருந்து செல்லும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.